பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். திருப்பூர் அவிநாசி சாலையில் உள்ள மதிமுக மாநகர் மாவட்ட தலைமை அலுவலகத்தில் மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்தும் நிகழ்ச்சி மாநகர் மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் சங்கர் கணேஷ் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மதிமுக மாநில அவைத்தலைவர் ஆடிட்டர் அர்ஜுன்ராஜ் கலந்து கொண்டு மொழிப்போர் தியாகிகளின் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து மொழிப்போர் தியாகிகளின் வீர வணக்க நாள் கூட்டமும் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் திருப்பூர் மாநகர் மாவட்ட செயலாளர் அரிமா ஆர் நாகராஜ், மாநகர் மாவட்ட அவைத்தலைவர் நேமிநாதன், மாநகர் மாவட்ட பொருளாளர் மணி, மாநகர் மாவட்ட மாணவர் அணியின் துணை அமைப்பாளர் மாதேஷ், கோகுல்ராஜ் உள்ளிட்ட ஏராளமான மதிமுகவினர் கலந்து கொண்டனர். அரியலூர் மாவட்ட விளையாட்டு அரங்கில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் முதலமைச்சர் இளைஞர் விளையாட்டு திருவிழா நடைபெற்றது. ஊராட்சி ஒன்றிய அளவிலான மற்றும் மாவட்ட அளவிலான விளையாட்டுப் போட்டிகளை மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் அரியலூர் சட்டமன்ற உறுப்பினர் சின்னப்பா கலந்து கொண்டார். கோவையில் தேசிய வாக்காளர் தினத்தை முன்னிட்டு சைக்கிள் பேரணி நடைபெற்றது. இதில் இளைஞர்களுடன் சேர்ந்து மாவட்ட ஆட்சியரும் சைக்கிள் ஓட்டி விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். வாக்கு செலுத்துவதின் முக்கியத்துவம் குறித்து பொதுமக்களிடம் கொண்டு செல்லும் விதமாக நடைபெற்ற பேரணியில் அரசு அதிகாரிகள் சைக்கிள் ஓட்டி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். கலெக்டர் ஆஃபீஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. கோயம்புத்தூர் கலெக்டர் ஆஃபீஸ், அப்படியே நம்ம காந்தி பார்க், ஜிசிடி, 100 feet ரோட், ரேஸ் கோர்ஸ் அண்ட் பேக் எண்டட் அட் கலெக்டர்ஸ் ஆஃபீஸுங்க. கிட்டத்தட்ட ஒரு 75 பேர் கலந்துட்டாங்க சைக்கிளிங். ஓட்டு இன்னைக்கு நம்மளுக்கு உரிமைங்கிறது ஓட்டு உரிமை ரொம்ப ரொம்ப முக்கியம். அது நம்ம நிறைய பேர் வீட்டில் உட்காந்துட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு அவர் லீவில் வெளியே போயிடுறாங்க. அதை ஓட்டு போடுங்கிறது என்ன தலைமையாக வேண்டுகோள் எல்லாத்துக்கும். அரியலூர் மாவட்டத்தில் மொழிப்போர் தியாகி கீழப்பழுவூர் சின்னசாமி சிலைக்கு போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் சிவசங்கர் தலைமையில் மலர் வளையம் வைத்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதனையடுத்து கீழப்பழுவூர் சின்னசாமியின் மகளுக்கு அமைச்சர் சிவசங்கர் பொன்னாடை போர்த்தி மரியாதை செலுத்தினார். கோவை கவுண்டம்பாளையம் பகுதியில் உள்ள மஸ்ஜிதே நூர் பள்ளிவாசல், நியூ கிரசன் மழலையர் பள்ளி, DI ஃபவுண்டேஷன் ஆகியவை இணைந்து இலவச கண் பரிசோதனை முகாமை நடத்தியது. இந்த கண் பரிசோதனை சிகிச்சை முகாமில் அப்பகுதியைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் ஏரிக்கரை பகுதியில் உள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ முனீஸ்வரர் ஆலயத்தின் 15ஆம் ஆண்டு பெருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக முனீஸ்வரர் சுவாமிக்கு பட்டாடை, தங்க கவசம் அணிவிக்கப்பட்டு தங்க ஆபரணங்கள், மலர் மாலைகள், பல வண்ண மலர்களை கொண்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. பின்னர் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை அருகே மன்னம்பந்தலில் உள்ள மொழிப்போர் தியாகி மாணவர் சாரங்கபாணி நினைவு ஸ்தூபியில் திமுக சார்பில் மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் திமுக மாவட்ட செயலாளர் நிவேதா முருகன், விடுதலை சிறுத்தை கட்சியின் பூம்புகார் சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் பூவை அன்பரசன், அதிமுக மாவட்ட செயலாளர் பவுன்ராஜ் உள்ளிட்டோர் மலர் வளையம் வைத்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து மொழிப்போர் போராட்டத்தில் உயிர் நீத்த தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்தப்பட்டது. சொகுசு வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு தந்தையுடன் சென்ற கணவனை தன்னுடன் சேர்த்து வைக்க கோரி ஜோலார்பேட்டை போலீஸ் நிலையம் முன்பாக கை குழந்தையுடன் பெண் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அடுத்த பொன்னேரி பகுதியைச் சேர்ந்த அகிலாவும் இடையம்பட்டி பகுதியைச் சேர்ந்த தியாகராஜன் என்பவரும் காதல் திருமணம் செய்து கொண்டனர். இந்நிலையில் பணத்திற்கு ஆசைப்பட்டு கர்ப்பமாக இருந்த மனைவி அகிலாவை விட்டுவிட்டு தந்தை யுவராஜுடன் தியாகராஜன் சென்றுள்ளார். அகிலாவிற்கு பெண் குழந்தை உள்ள நிலையில் தற்போது தன்னை தன் கணவருடன் சேர்த்து வைக்க கோரி ஜோலார்பேட்டை காவல் நிலையம் முன்பாக அகிலா தன் கை குழந்தையுடன் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. வேலூர் மாவட்டம் பேரணப்பட்டு அருகே மலை கிராமத்தில் அறுவடைக்கு தயாராக இருந்த தக்காளி தோட்டத்தில் யானை புகுந்து சேதப்படுத்தியது. யானைகளால் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக குடும்பத்துடன் விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காட்டில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு ஊர்வலம் நடைபெற்றது. இதில் திரளான மாணவர்கள் மற்றும் வட்டார போக்குவரத்து துறை ஊழியர்கள் பங்கேற்று
தலைக்கவசம் அணிந்து இருசக்கர வாகனத்தில் செல்ல வேண்டும், செல்போன் பேசிக்கொண்டு வாகனம் ஓட்டக்கூடாது, மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டக்கூடாது என்பவை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர்.